மாதிரியான டைரக்ட் செல்லிங் வந்து ஃப்ளிப்கார்ட் போன்ற அமேசான்லாம் வாங்குறாங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதுல சரி, இப்போ வந்து டைரக்ட் செல்லிங் பொருட்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டோ அமேசான்லயோ விற்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு தடவையும் டைரக்ட் செல்லிங்கோட பொருட்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லயோ அமேசான்லயோ கிடைக்கும் போது டைரக்ட் செல்லிங் நிறுவனங்கள் அந்த ஃப்ளிப்கார்ட் அமேசானுக்கு எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான என்ன லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க ஃப்ளிப்கார்ட் அமேசான் என்ன செய்யறாங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு செல்லர்ஸ் கிட்டையும் வந்து கண்மூடித்தனமா செல்லர்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. மேற்கூடிய முன்னாடி சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்கள் வந்து அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து சர்டிபிகேட் இருந்தால் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் சிறு சிறு ஆளுங்க கூட வந்து அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்ட் விற்கிற மாதிரி தான் சினாரியோ இன்னைக்கு இருக்கு. அதுக்கு தொடர்ந்து FDIC சம்பந்தம் மூலமா நாங்கள் அதை ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து கன்சூமர்ஸ் வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. சில பொருள்லாம் வந்து எதுனே தெரியல, அதில் டூப்ளிகேட்ஸ் தான் இருக்கு. அதான் அது வந்து நீங்க இப்போ சொல்லக்கூடியது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதுக்குன்னு தனி ஒரு சட்டம் இருக்கு. டைரக்ட் செல்லிங் இப்போ எப்படி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்குள்ள 2021 டைரக்ட் செல்லிங்க்குன்னு தனி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இ-காமர்ஸ் மூலமா வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்குன்னு தனியா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் மூலமா என் கஸ்டமர்ஸ் வந்து டைரக்டா வந்து அந்த நிறுவனங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அந்த நிறுவனத்துல வந்து உடனடியாக தீர்வு கிடைக்காட்டி டைரக்டா வந்து நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன் மூலமாகவும் அந்தந்த ஸ்டேட் இருக்கக்கூடிய கன்சியூமர் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணா அதை அவங்க எடுத்து செயல்படுத்துறதுக்கு டிபார்ட்மெண்ட் ரெடியா இருக்கு. மேனுஃபேக்சரர் டு டைரக்ட் செல்லிங் பண்றதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், மீடியேட்டர்ஸ் தொழிலாம் பாதிக்குது. அதுக்கு சரி, ஒரு பிசினஸ் மாடியூல் அந்த மாதிரி சார், ஒரு நாட்டுல பல வகையான வியாபாரங்கள் இருக்கு, ஓகேங்களா? ஒன்று வந்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் டு என் கஸ்டமருக்கு போறக்கூடிய ஒரு வியாபாரமும் இருக்கு. மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலருக்கு போற வியாபாரமும் இருக்கு. மேனுஃபேக்சரர் இப்போ டைரக்டா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு C&F அப்பாயின்மெண்ட் டைரக்டா என் கஸ்டமருக்கு எடுத்து போற வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. இ-காமர்ஸ் வியாபாரம் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நுகர்வுகளை கொண்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு நாடு. 140 கோடி மக்கள்ல வந்து எல்லா வகையான வியாபாரங்களும் இங்க சக்சீட் ஆகுங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஸோ அதுல வந்து உள்நாட்டு பொருட்களை வந்து ஃபேவர் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து நம்ம கை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா வரும். பெண்களுக்கு 55% சொல்றீங்க, ஆண்களுக்கு 45%. ஏன் ஆண்களை இது வந்து ஆண்கள் பெண்கள்னா நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டேட்டா கொடுக்குறேன். இதுல ஈடுபட்டிருக்க மக்கள் வந்து 55% பேர் மக்கள் வந்து பெண்களா இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வியாபாரமே வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிறது தான். இப்போ வேர்ட் ஆஃப் மவுத்துல வந்து ஒரு பொருளை உபயோகப்படுத்த அந்த பொருள் நல்லா இருக்குங்கும் போது பெண்கள் நிறைய அதை வந்து வேர்ட் ஆஃப் மவுத் செய்யறாங்க. வேற ஆண்கள் அவ்வளவா செய்யறது இல்லை. அதனால வந்து இதுல ஈடுபட்டிருக்கவங்க நிறைய பேர் பெண்களா இருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வியாபாரத்துல வந்து இதுக்குன்னு ஒரு கடை போடணும்னு அவசியம் கிடையாது, ஒரு GST ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வீட்டுல இருந்து அவங்களுடைய ஒர்க்களை பார்த்துட்டு அதே மாதிரி இதை செயல்படுத்தும் போதும் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அப்படி இருக்கும்போது இதை அவங்க உடனே வந்து அதை வந்து அங்கீகரிச்சுக்கிறாங்க, அதை எடுத்து செயல்பட முயற்சி பண்றாங்க. அதனாலதான் எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank the government of Tamil Nadu. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I would like to thank the government of Tamil Nadu for accepting the act which is given by the central government. 100% the Tamil Nadu unemployees will get more opportunities through this direct selling. And thanks to the CM sir, thanks to the minister sir. And through FDSA, we are conducting awareness programs all over India. The main aim of conducting these awareness programs are to eradicate money circulation companies, fly-by-night companies from India. Second thing, to give boost to the genuine direct selling companies, those who are doing with their own products, those who are creating jobs to the unemployment youth, those who are giving jobs to the women, and where there it is leading to women empowerment as per the central government idea also. And in the vision of 2047, where we want to make India as a developed country, in that definitely a direct selling is going to play a major role. And I wish
like Tamil Nadu government, all the government should come forward to encourage genuine direct selling companies only in the India. And I request the Tamil Nadu government to take action against money circulation companies. And in the same way, I request the people of Tamil Nadu also, please don't join in money circulation companies. They may close at any time. Select a genuine direct selling company, see the product, see the business module, see the background of the company, and do your business, which gives a lifelong business opportunity to you as well as to your children also. Thank you so much. விஷயம் வந்து நம்ம நிறைய காலமா பண்ணிட்டு இருக்கோம். வேர்ட் ஆஃப் மவுத் ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் பண்றவங்களுக்கே காசு கொடுத்தா என்ன? இப்ப யாரோ ஒரு பொருளை வந்து மார்க்கெட் பண்றதுக்கு வந்து ஒரு சினிமா நடிகருக்கு வந்து காசு கொடுக்கும்போது அந்த நடிகர் அந்த பொருளை யூஸ் பண்றாருன்னு கூட தெரியாது. ஆனா அவருக்கு வந்து பல லட்சம் கொடுக்கும்போது அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனா இங்க வந்து யார் அந்த பொருளை யூஸ் பண்றாங்களோ அவங்களே அதை ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதோட மகிமை நல்லா இருக்கும். அப்ப ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கு ஏன் காசு கொடுக்க கூடாதுங்கிறது தான் வந்து இதோட இது. கலப்படமும் குறையதான் செய்யும். Your vision 2047. Why such a long? Not my vision. No. Vision of the central government. Vision of our Prime Minister. Oh, yes. So he want to make India as developed country by 2047.